ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? இந்த 2025 அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுவும் கேதுவும் அவ்வளவு சிறப்பான வேலைகளை செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை தான் இந்த பயிற்சி காலமே கொடுக்குது. அதாவது சனியும் கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்குறார். ராகு கேதுவும் சரி, குருவும் சரி, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை தான் கொடுக்குறாங்க. அதனால் அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஜாக்கிரதையாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு முதல் விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, முதல்ல ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையாவே இருக்கும். எல்லா வயதினருக்குமே ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். மோஸ்ட்லி அவர்களுக்கு இதய பாதிப்புகள் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் மனநல பாதிப்புகளும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஞானக்காரகனான கேது அவங்களுக்கு கெட்டு வந்திருக்கும் போது அவங்களுக்கு எந்தவித ஒரு யோசனைகளும் மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாததால் அவங்களுக்கு மனசு ஒரு நிலையிலேயே இல்லாமல் ஒரு எந்த ஒரு விஷயமும் செட்டே ஆகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் மனநல பாதிப்புகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த விபத்துக்கள் அப்படின்ற விஷயமும் கண்டிப்பாக நடக்கும். அந்த விபத்தில் தலையில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தான். இந்த ஒரு வருட காலம் 2025 முடிகிற வரைக்கும் அவங்க ராகு கேது பாதிப்பும் இருக்கும், சனியுடைய பாதிப்பும் இருக்கிறதுனால அவங்க மிக மிக கவனமாக இருக்கிறது நல்லது. எந்தவித புது முயற்சிகளையும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, வேலையில் ஒரு மாற்றல் வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது கிடைச்சாலும் உங்களுக்கு நல்ல அதாவது இருக்கிற இடம் தான் நல்லா இருக்குமோ தவிர புது இடத்துக்கு போகிறது மிக சிறப்பாக இருக்காது. அதே போல் தொழில் அப்படிங்கிற விஷயத்துலையும் கண்டிப்பாக கடன் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போகவே போகாதீங்க. தொழில் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, இந்த 2025 முடிகிற வரைக்கும் அது எப்படியாவது கஷ்டப்பட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி நினைங்க. தொழிலுக்கு கடன் வாங்கி திரும்பி பணத்தை உள்ளே போடலாம், அப்படி போட்டால் நமக்கு நல்லா வந்துரும்னு தயவு செஞ்சு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களை இழுத்து கீழே போடுறதுக்கு தான் ராகுவும் சரி, சனியும் சரி, கேதுவும் சரி தயாராக இருக்காங்க. அதனால் கடன் வாங்கி பணத்தை உள்ளே போட்டுறாதீங்க. அதே போல் மனைவி கிட்டேருந்து நகையை வாங்கி போடுறது, இல்லை தெரிஞ்சவங்க தானேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட வாங்குறது, இல்லை அக்கா தங்கச்சியோட நகைகள் வாங்குறது, அந்த மாதிரி எந்த இதுவும் செய்யாதீங்க. இருக்கிற மாதிரி ஒரு பல்லை கடிச்சிட்டு ஒரு 6 மாதம் எப்படியோ தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பல்லை கடிச்சிட்டு ட்ரை பண்ணுங்கள். கடன் மட்டும் தயவு செஞ்சு வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறதுக்கு தான் இந்த ராகு கேது சனி எல்லாருமே வழி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாடு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்களாக இருந்தால் இந்த ஒரு வருட காலம், இந்த 2025 முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை விட்டுட்டு அப்படியே இப்போ எப்படி இருக்கோ அப்படியே போயிட்டுருங்க. உங்களை வெளிநாடு அனுப்ப ராகு தயாராகவே இல்லை. கேது அந்த வேலையை கெடுக்கிறார். ஓகேங்களா? அதாவது நீங்கள் பிளான் பண்ணி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது போக முடியாத மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அது அத்தனையும் கேது கொடுக்க தயாராக இருக்கார். அதனால் இந்த நேரத்தில் வெளிநாடு அப்படிங்கிற ஆசையை மூட்டை கட்டி வச்சுட்டு பேசாமல் இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பி அடுத்த காலகட்டம் வரும்போது கூட நீங்கள் கிளம்பி போயிடலாம். ஆனால் இந்த நேரத்தில் போனீங்க அப்படின்னா உங்களை படுத்திடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இப்போ வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கவங்க இந்த 2025 டிசம்பர் வரைக்கும் பேசாமல் இருந்துருங்க. அதுக்கப்புறம் பொண்ணே கிடைச்சா கூட டிசம்பருக்கு மேலே 2026 திருமணம் பண்ணிக்கோங்க, அது நல்லது. ஆனால் இப்போ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பிரச்சனைகள் தான் வரும். அதே போல் திருமணம் ஆனவங்களும் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதாவது டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விடுறதுக்கான பிரச்சனைகள் இப்போ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, இப்போ இந்த திருமண வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருந்து 2025 தள்ளிட்டீங்க அப்படின்னா தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லை நீங்கள் கொஞ்சம் பொறுமை இழந்தால் கூட உங்களை அது கோர்ட் படி ஏற வச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ்.
அதே போல் அவமதிப்பும் அவமரியாதை அசிங்கம் அவமானம் அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதுவும் அந்த குழந்தையுடைய நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரமாகவோ அந்த மாதிரி இருந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப கேவலமாக, அதாவது அந்த குழந்தைங்க வந்து ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது ரோட்டில் விழுந்து கிடக்கிறது அந்த மாதிரி போய் தூக்கிட்டு வரணும், அந்த மாதிரியான ஒரு நிலைமையை கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுடைய குழந்தைகளும் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக அவங்கள கண்காணிச்சுக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பகையாளிகள், உங்கள் பகையாளிகள் இப்போ காத்துட்ருப்பாங்க, எப்படா நீங்கள் கீழே விழுவீங்க, நம்ம உங்களை ஏறி மிதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பகையாளிகள் இப்போது ரெடியாக இருப்பாங்க. என்ன ஒரு சின்ன துரும்பு கிடைச்சா கூட உங்கள் கூட சண்டைக்கு வர்றது, பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள் கூட சண்டைக்கு வர்றது, தொழிலில் உங்கள் போட்டியாளர்கள் உங்கள் கூட சண்டைக்கு வர்றது. சண்டைனா சாதாரணமாக வாய் சண்டை இல்லை, நேராக ஆள் வச்சு உங்களை அடிக்கிறது, உங்களை எப்படியாவது முடக்க பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் செய்வாங்க. ஏன்னா ராகு இல்லையா, ராகு கேதுவோடைய பாதிப்பில் தான் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. அதனால் அவங்க அடிக்கிறது, அந்த மாதிரி உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிறது, அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, கோர்ட்டு ஏற்றுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு செய்ய உங்கள் பகையாளிகள் காத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரியெல்லாம் நடந்துடாமல் ஜாக்கிரதையாக உங்களை பார்த்துக்கணும். அதே போல் எந்த வித பரீட்சையெல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து மிக சிறப்பான ஒரு வெற்றியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. அதனால் இந்த வருடம் இந்த பேங்க் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி முக்கியமான எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதாமல் இருந்துக்கிறதே நல்லது தான். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் அப்படின்றது இந்த 2025 முடிகிற வரைக்கும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ராகு கேது அதை செய்யவே செய்யாது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.